அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் முடிக்கப்பட்ட சாதனைகள். திரேஷ் படத்தில் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன் இறங்கு தளத்துறை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தை மேம்படுத்த 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிருக்கக்கூடிய உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த 5 வருடங்களில் உங்க தொகுதிக்கு செஞ்சு முடிச்சிருக்கக்கூடிய சாதனைகள்ல செலவற்ற மட்டும் எடுத்துக்காட்டாக கூறியிருக்க. இதை தவிர பல சாதனைகளை பல பணிகளை உங்க நாடாளுமன்றத்தில் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ தேர்தல் வாக்குறுதி கொடுத்துற நம்முடைய தலைவர் அவர்கள் இந்தியா கூட்டணி ஜெயிச்சா முக்கியமா ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். தாய்மார்கள் வந்திருக்கீங்க, நீங்க சொல்லுங்கம்மா. 2014ஆம் ஆண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 450 ரூபா. இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 1200 ரூபா. ஏத்துறது யாருமா? அதுல தெளிவா இருக்கீங்கல்ல. இப்போ உங்களை ஏமாத்துறதுக்கு 100 ரூபாய் கம்மி பண்றேன்னு ஒரு புதுசா ஒரு வடை சுட்டிருக்காரு தலைவர். நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் எப்பவுமே கலைஞர் சொல்வார், தேர்தல் அறிக்கை வெளியிட்டு சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்ட தலைவர் டாக்டர் கலைஞர். அவர் வழியில வந்து நம்ம தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார், செய்வதை தான் சொல்வார். இப்போ தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்துருக்காங்கம்மா. என்னன்னா கேஸ் சிலிண்டர் விலை இன்னும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சு வந்ததா 500 ரூபாய்க்கு ஒரு கேஸ் சிலிண்டர் விலை தருங்க வாக்குறுதி கொடுத்திருக்காரு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி பெட்ரோல் விலை 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. நம்பிக்கை இருக்கா? டீசல் விலை 65 ரூபாய்க்கு தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. நம்பிக்கை இருக்கா? ஏன் உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கு நம்ம தலைவர் மேல, முதலமைச்சர் மேல ஏன் இவ்வளவு நம்பிக்கை இருக்கு? ஏன்னா அவர் சொல்வதை செய்வார். கலைஞர் மகன். அது மட்டும் இல்ல, அவர் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். மக்களுடைய அன்பை பெற்று தமிழ்நாடு மக்கள் முழுக்க ஆதரவு பெற்று தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சு முதலமைச்சரானார். கரெக்டா? யார் காலையில போய் விழுந்தாரா? எங்கேயாவது தவழ்ந்து போனாரா? டேபிள் சார் கடையில் போனாரா? யார் சொல்றேன்னு தெரியுதுல்ல. அப்படி முதலமைச்சரானவர் யாரு? நம்ம தலைவர்களுக்கு பேரே வச்சுட்டாரு. 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி தொகுதிக்கு போயிருந்தேன், பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். அங்க மக்கள் எல்லாம் சூழ்ந்துட்டு என்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்ன தெரியுமா கோரிக்கை? தயவு செய்து அவர் எடப்பாடி பழனிசாமின்னு கூப்பிடாதீங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு, ஊருக்கே ரொம்ப கேவலமா இருக்கு, அவரை வேற பேர் வச்சு கூப்பிடுங்க. தலைவர் சின்ன பேரே வச்சிருக்காரு. என்ன தெரியுமா? பாதம் தாங்கி பழனிசாமி. அதாவது டேபிள் சார்க்குள்ள போந்து எந்த விதமான ஒரு அருகதையும் இல்லாத, வெக்க இல்லாத, மானம் இல்லாத, சூடு சொரணை இல்லாத ஒரு முன்னாள் முதலமைச்சர்னா திரு பாதம் தாங்கி பழனிசாமி தான். ஏன் சொல்லுமா? அந்த அம்மா